මේ ගමන හරහා ශ්‍රී ලංකාවාසී ජනතාවට இந்த விஜயத்தின் ஊடாக இலங்கை மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த காலங்களில் நாம் இந்தியாவிடமிருந்து இருதரப்பு கடனை பெற்றுள்ளோம். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் குறித்து நாம் கோரிக்கை விடுத்திருந்தோம். அதற்கு இணக்கம் தெரிவிப்பதற்கான யோசனைக்கான ஒப்பந்தம் கைச்செல்லப்பட்டது. கடந்த 6 மாதங்களில் மாத்திரம் $100 மில்லியன் வரையான கடன்களை அன்பளிப்புகளாக மாற்றியுள்ளோம். கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியாவின் கடன் சலுகைகளின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொண்டிருந்த கடனுக்கான வட்டி விதத்தை குறைக்குமாறு, மீள செலுத்தும் கால எல்லையை நீடிக்குமாறும் அதற்கு இந்திய பிரதமர் குறித்த 2 கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். மன்னார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு 60 கோடி இலங்கை ரூபாய் நிதியுதவி பெற்றுக் கொடுக்கப்பட்டது. மகவையிலிருந்து அனுராதபுரம் வரையான சமிஞ்சை கட்டமைப்புக்கான நிதி ஏற்கனவே கடனாக காணப்படும் நிலையில் $14.9 மில்லியன் அன்னளவாக 450 கோடி ரூபாய் வரையான பணத்தை முழுமையாக அன்பளிப்பாக மாற்றியுள்ளோம். அதனை மீள செலுத்த வேண்டியதில்லை. சம்பூர் சூரிய சக்தி வேலைத்திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. 120 மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 200 அலகுகளுக்கும் குறைவான மின் பயன்பாடுடைய 6280 விகாரைகள் உள்ளன. அவற்றுக்கு இலவசமாக மின் இணைப்பு வசதிகளை வழங்க ஏற்கனவே இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. ශ්‍රී ලංකා රුපියල් කෝටි 60ක ආධාර මුදලක් අපිට ලබා දුන්නා.